சிவாய நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழமையான ஜீவ சமாதிக்கு வந்திருக்குங்க. ஆமாங்க, இந்த சிவாய நம்ம இந்த பழமையான ஜீவ சமாதி பாதி பேருக்கு யாருக்குமே தெரியாதுங்க. இது காவேரி பக்கத்தில் தான் இருக்குதுன்றதே யாருக்கும் தெரியாதுங்க. காவேரி பக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்தோமா, துரை பெரும்பாக்கம் ஒரு ஊருக்குள்ளே வரணுங்க. ஆமாங்க, ஊருக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்லேயே வந்து 3 வழி கூடுங்க. அந்த 3 வழி கூடுற இடத்துல தாங்க இப்படி ஒரு பழமையான ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குதுங்க. சிவாய நம்ம இந்த ஜீவ சமாதி பாருங்கள், இவருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்க. ஆமாங்க, சிவாய நம்ம எப்படின்னா, இந்த ஊரில் நாங்கள் கேட்டதுக்கு சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, இவர் வந்து பகலெல்லாம் வந்து இந்த சிவனடியார் சித்தர் வந்து பகலெல்லாம் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடு வராங்க. நைட்டில் வந்து இந்த இடத்துல பத்துன்னு தூங்கும்போது கை கால் தலை எல்லாமே தனித்தனியாக இருக்குமாங்க. ஆமாங்க, அது மாதிரி நைட்டில் தவம் பண்ண வராங்க இந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சிவாய நம்ம இது உண்மையாக இருக்கலாங்க கண்டிப்பாக. ஏன்னா சித்தருங்கன்றது வந்து பல வழியில் வந்து ஒரு சித்தருடைய அமைப்பு இருக்கும். அது மாதிரி இவருடைய ஜீவசமாதியோடைய அமைப்பு அந்தளவுக்கு வரலாற்றில் இருந்துருக்குது. ரெண்டாவது வந்து இது மாதிரி ஒரு பழமையான ஜீவசமாதி இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காவேரி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இப்படி ஒரு பழமையான ஜீவசமாதி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லோரும் பார்க்கட்டும். ரொம்ப ரொம்ப பழமையான ஜீவசமாதிங்க. சிவாய நம்ம எப்படி இருக்கார் பாருங்கள். சிவாய நம்ம சித்தர் கோவிலுக்கெல்லாம் வந்து இங்கே பாருங்கள். இப்போ நம்ம உட்காந்துக்கிறவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஓடை இருக்குது, சுருக்காடுங்க. பக்கத்துலலாம் சுருக்காடு சென்டரில் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு திண்ணூறு வாசனைன்றது அவ்வளோ ஒரு அமைப்பாக ஒரு வாசனை அப்படி இருக்குதுங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம்ம இந்த இடத்துல வந்து பிரதோஷம் அப்புறம் பௌர்ணமி இந்த நாளெல்லாம் இந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பௌர்ணமி பிரதோஷம் டைமில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய சித்தருடைய அருள் கண்டிப்பாக பெற்றும் போகலாங்க. சிவாய நம்ம தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிவாய நம்ம ஆற்காட்டிலேருந்து உங்கள் விஜய்.